வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பான சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இணையத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் வேதகனி யோக வித்யாலயா தவ மையம் சார்பாக இந்த இந்த இணையத்தில் இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் நிகழ்வாக இப்பொழுது இறைவணக்கம் பாடல் திருமதி செந்தமிழ் செல்வி குணசேகரன் அவர்கள், பொறுப்பாசிரியர், வேதகனி யோக வித்யாலயா தவ மையம். இறைவணக்கம், குரு வணக்கம் பாடி ஆரம்பிப்பாங்க. அக்கா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம், குரு வணக்கம் பாடி இந்த நிகழ்வை துவங்கலாம். கண்களை மூடி நேகரா அப்புறம் சொல்ல. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெருமானந்தம் பொங்குதங்கே. இந்த பெருமுலகம் இசையெடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாது சார்ந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. அனைவரும் இறைவணக்கம், குரு வணக்கம் பாடிய திருமதி செந்தமிழ் செல்வி குணசேகரன் அவர்களுக்கும் திரு குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் மிக நன்றி. நமது வேதகனி யோக வித்யாலயா தவம் மையம் பற்றி ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேங்க. நம்மளுடைய வேதகனி யோக வித்யாலயா தவ மையம் கடந்த 2021 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 திரு உழவன் தங்கவேலு ஐயா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நமது அறக்கட்டளை பெயர் காசக்காரனூர் அறிவு திருக்கோயில், சேலம் மண்டலம். நம்ம காசக்காரனூர் மன்னிக்கணும், வேதகனி யோக வித்யாலயா தவ மையத்தில் கௌரவ ஆலோசகராக நமது முன்னாள் தலைவர் திரு நா பன்னீர்செல்வன் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. தலைவராக திரு சி குணசேகரன் அவர்கள், செயலாளராக நான் அடியன் ராஜ்குமார் மற்றும் பொருளாளராக MP பாலாஜி அவர்கள், பொறுப்பாசிரியராக திருமதி செந்தமிழ் செல்வி குணசேகரன் அவர்கள் இருக்காங்க. மேலும் துணைத் தலைவர்களாக திருமதி ராஜம் மற்றும் திருமதி புவனேஸ்வரி, திருமதி செந்தாமரை செல்வி, திருமதி பவித்ரா மற்றும் தாமரை செல்வி, இறுதியாக திருமதி கவிதா அவர்கள். மொத்தம் 6 துணைத் தலைவர்கள் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நாம வேதகனி யோக வித்யாலயா தவ மையம் சார்பாக ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இருந்து அகத்தாய்வு பயிற்சிகள் வரைக்கும் நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கடைசி பார்த்தீங்கன்னா அது இல்லாம நாம வீடுதோறும் மனவளக்கலை நம்ம சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வீடுதோறும் மனவளக்கலை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்எஸ் யோகி ஃபவுண்டேஷன் அப்படின்னு டி அடிக்ஷன் சென்டர்ல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய குணசேகரன் ஐயா தன்னுடைய PhD ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இந்த மனவளக்கலை பயிற்சி வந்து நம்ம மகரிஷியோட வழிகாட்டுதல் மற்றும் காசக்காரனூரோட அவங்க வழிகாட்டுதல் மூலியமா நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்திக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நாங்க கால்குலேஷன் இன்னைக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் 466 தீட்சை கொடுத்திருக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் உறுதுணையாக இருந்த நமது ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் நமக்கு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணீங்க எல்லாத்துக்கும் நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. அது இல்லாம வந்து நம்ம கடந்த 2 முறை நம்ம தொடர்ந்து தவமைய தீட்சைகள், அதாவது நம்ம காசக்காரனூர் அறிவு திருக்கோயில்ல 9 தவ மையங்கள் இருக்கு. அதுல வந்து நாம 2வது இடம் பிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி சேலம் மண்டலத்தில முதல் 15 இடங்களில 14வது இடம் பிடித்து கடந்த முறை நாம பிரைஸ் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மகரிஷியோட பயிற்சிகளை நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்பொழுது இன்னைக்கு நாம இந்த வாராந்திர தத்துவ விளக்கம் அப்படிங்கிற தலைப்புல இந்த வருஷம் தான் நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த 6வது ஆண்டு தொடக்கத்தில் நாம இதை இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில ஐயா பாடிட்டாங்க அந்த குருவணக்க பாடல், எல்லாம் வல்ல தெய்வம் அது மகரிஷியோட 1863 பாடல்கள் இருக்கு ஞான களஞ்சியம்ல. அதுல மகரிஷி அவர்கள் இறைவணக்கம் குருவணக்கம் கொடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா 3வது பாட்டுல இந்த எல்லாம் வல்ல தெய்வம் அது பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாடலை வந்து ஐயா அவர்கள் வந்து அறிவியல் பூர்வமாக வந்து விளக்க இருக்கிறாங்க. ஐயாவை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஐயா உங்களுக்கு தெரியும், திரு சி குணசேகரன் அவர்கள் தலைவர் மற்றும் ஃபவுண்டர் வேதகனி யோக வித்யாலயா. ஐயா வந்து பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னும் 2 மாசத்துல டாக்டர் ஆயிடுவாரு. அதே மாதிரி ஒய்சிபி லெவல் பார்த்தீங்கன்னா 7, 6, 4, 3 இதெல்லாம் முடிச்சிருக்காங்க. டிடிசி யோகா தெரப்பி, அதே மாதிரி வர்மா கலைகள் இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் நான் இதோட முடித்துக்கொண்டு நமது இந்த செஷனை வந்து திரு ஐயா கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். நானும் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு ஆவலா இருக்கேன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதின் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்வு நிறைவாக அமைய எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். மாலதிமா லிஞ்சிமா வீடியோல இருக்கீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்காங்கிறத மட்டும் அப்படி ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க, நான் புரிஞ்சு. ஓகே, தேங்க்யூ. வேதாத்திரியம் சிலருக்கு பரிச்சயம் இருக்கலாம், சிலருக்கு வந்து இது புதுசாகவும் இருக்கலாம். இருந்தாலும் நான் இதை வந்து சொல்லிடுறேன். வேதாத்திரி மகரிஷி அப்படிங்கிறவர் இப்ப நாம வாழ்ந்த காலங்கள்ல வாழ்ந்த ஒரு சித்தர். இவர் வந்து செல்ஃப் ரியலைஸ்டு, அதாவது தன்னை உணர்ந்து ஞானம் அடைந்த ஒரு யோகின்னு சொல்லலாம். இவர் யோக தத்துவங்களை வந்து முழுமையாக ஆராய்ந்து அதனுடைய தத்துவங்களையும் பயிற்சிகளையும் எளிமையாக வடிவமைத்தவர் இவர். இவர் கொடுத்திருக்கிற பாடல்கள்ல இருந்து இப்போ ராஜ்குமார் ஐயா சொன்ன மாதிரி வேதாத்திரியம் பத்தி இந்த ஞான களஞ்சிய பாடல்களை கொஞ்சம் நம்ம விளக்கங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டபோது, சரி ஓகே, முதல்ல இறைவணக்கம் பாடல்ல என்ன அப்படிங்கறத கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஆரம்பிச்சோம். ஸோ இதுல இப்போ இந்த பாடல் வந்து இறைவணக்க பாடல் அப்படின்னு இருக்கு. இப்ப நமக்கு என்ன வந்து, ஓகே, இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க அப்படின்ன போது, அப்ப இறைவனுடைய நம்பிக்கை இருக்கிறவங்க இறைவனை வழிபடலாம், வணங்கலாம். ஓகே, இறைவன் நம்பிக்கையே இல்லை அப்படின்ன போது அவங்க எப்படி இறைவனை வழிபட முடியும், எப்படி இறைவனுக்கு வணக்கம் சொல்ல முடியும்? இறைவன் ஒண்ணு இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் தர்க்கவாதத்துக்கு வழிகள் உண்டு. அப்போ அப்படி தர்க்கத்துக்கு போகும்போது இந்த பாடல் வந்து மிக தெளிவான ஒரு நாத்திகவாதத்துக்கும் ஆத்திகவாதத்துக்கும் அழகாக வந்து காம்பன்சேட் பண்ணக்கூடிய இடமா இருக்கு. இங்க இறைவன் ஒண்ணு இருக்கு, இறைவனை நீங்க வணங்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு எனக்கு இறைவனே இல்லையேன்னு சொன்னாலும் கூட இந்த பாடல் ரொம்ப தெளிவா சொல்லுது, இறைவனே நீயாக இருக்கும்போது என்ன பிரச்சனை? அப்ப நம்ம மறுக்கவே முடியாது. பாடல் வந்து தெளிவா புரிய வைக்குது. யாரு தன்னைதான் இறைவன்னு சொல்லும் போது, அப்போ இறைவனை வணங்குறதுன்னா தன்னை வணங்குறது தான்.
ஒருவர் இறைவன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா தன் மீது நம்பிக்கை இல்லை, இறைவனை வணங்க மாட்டேன்னா தன்னை வணங்க மாட்டேன் அப்படிங்கிறது. இந்த ஒரு இறைவனுக்கு பாடல் இருக்கக்கூடிய வரிகளை முதல்ல நான் இப்ப பாடினதா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கு. எப்படி வார்த்தைகள் வந்து மகரிஷி வந்து பிரயோகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பாருங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற. மொத்தம் இந்த 8 வரி பாடல்கள். இதுல முதல் வரி இப்படி ஆரம்பிக்குது. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற. இதே சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன் யார், நீ யார், பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. இந்த பாடலை பத்தி நம்ம இப்போ ஒரு 30 நிமிடம், ஒரு அரை மணி நேரம் இதை பத்தி நம்ம சிந்திக்க இப்ப நாம ஒன்னா சேர்ந்திருக்கோம். இந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பாடலுடைய விளக்கம் தங்களுக்குள்ளார வந்த பிறகு உண்மையிலேயே மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்க இந்த இந்த வகுப்பை வந்து நீங்க சரியா லிசன் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்றதுனால அது நடக்காது. அந்த பாடலுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு, அந்த பாடலுக்கு கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. அதை நீங்க ரியலைஸ் பண்ணலாம். அது எல்லாருக்கும் நிறைவாக அமையட்டும் குருவோட அருளால. முதல்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை ஒன்னொன்னு நம்ம பார்க்கலாம். முதல் வார்த்தை என்ன பண்ணிருக்காருன்னா, எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற. இதுதான் முதல் வரி. இதுல எல்லாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்தோம்னா நம்ம பேசுறது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும். அதுக்கு பேரு சர்வம் அப்படின்னு பேரு. இந்த சர்வம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய சிந்தனை திறன் வேணும். ஈசாவாசியம் இதம் சர்வம். ஓம்காரத்துக்கு பத்தி மாண்டூக்கிய உபனிஷத்து சொல்லும் போது ஓம்காரம் தான் சர்வம். பிராணசேதம் வசே சர்வம். இந்த பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது, இறைவனை பத்தி சொல்லும் போது உபனிஷத்துக்கெல்லாம் சர்வம் பூரணம் அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. காமனான வார்த்தை இதெல்லாம். ஈசன் தான் சர்வம், ஓம் தான் சர்வம், பிராணா தான் சர்வம், இப்படி அதெல்லாம் சர்வம் சர்வம்னு. அப்ப எதை சர்வம்னு சொல்றாங்கன்னா அந்த இறைவனை சர்வம், எல்லாம் வல்ல அந்த ஒரு வேர்டு வந்து இங்க மகரிஷியும் அதை எல்லாம் அப்படின்ற வார்த்தையை தமிழ்ல பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப சர்வமும் எது ஆண்டுட்டு இருக்கோ அதுதான் இறைவன் அப்படிங்கிறது. அது நமக்குள்ளாரையும் இருக்கு, வெளியவும் இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த பாடல் வந்து முழுமையா உணர்த்தக்கூடியது. இப்போ சர்வம் அப்படின்னா இதை தாண்டி இதுக்கு வெளியே ஒண்ணும் இல்லை. அந்த சர்வம் அப்படிங்கிற எல்லாம் அப்படின்னு சொன்ன பிறகு அதை விட்டு வெளியில ஒண்ணு இருக்கான்னு கிடையாது. அதுல எல்லாம் வல்ல அப்படின்னா அதுல ஒரு வல்லமை இருக்கு. அதுக்கு அதனுடைய அதனுடைய வல்லமைக்கு தாண்டி இன்னொரு வல்லமை, அதை விட வலிமையானது இன்னொன்னு இல்லை. அப்ப இது மகரிஷி வந்து சிம்பிளா வந்து சயின்டிஸ்டோட சபையில வந்து சொல்லியிருக்காரு, ஒரு எம்டி ஸ்பேஸ் வெட்ட வெளிக்கு தான் வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது, ஒரு கனமான பொருள் ஒரு கனத்த பொருளுக்கு இல்லாத வலிமை எப்படி வந்து எம்டி ஸ்பேஸ்க்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்ன போது, ஒரு பொருளை வந்து ஒரு பொருள் எடையுள்ள பொருளுக்கு வலிமை அதிகமா, அல்ல அந்த எடையுள்ள பொருளை தாங்கிட்டு இருக்கக்கூடிய தாங்கும் பொருளுக்கு வலிமை அதிகமா அப்படின்னு கேள்வி கேட்ட போது, தாங்குற பொருளுக்கு தான் வலிமை அதிகம்ன போது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலக உருண்டை போல எண்ணற்ற கோள்கள் உண்டு. எல்லா கோள்களும் பருப்பொருளால் ஆனது. அதையெல்லாம் தாங்கி சீராக இயக்கி சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த வெட்ட வெளி சுத்த வெளி, அதுக்கு தானே வலிமை அதிகம் அப்படிங்கறத வந்து லாஜிக்கலாவே ஆன்சர் பண்ணியிருப்பார். கேள்விகள் கேட்டு புரிய வச்சிருப்பார். அப்படி சர்வ வல்லமை உடையது. அந்த வல்லமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை இயக்கிறது மட்டும் இல்ல, அந்த இயக்கிறதுலயும் இப்ப நாம ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டோம்னா அதுக்கு அந்த கேள்விகள் முக்கியமானது. கேள்விகளை கேட்டு பார்க்கலாம். சூரியன் எந்த திசையில் உதயமாகிறது, எந்த திசையில் அஸ்தமனமாகிறது, எங்கே உதயமாகி எங்கே மறையிறது இப்படின்னு கேள்வி கேட்டோம்னா நமக்கு நோ டவுட் பதில்லாம் உடனே சொல்லிடுவோம்.
கிழக்கால உதயமாகி மேற்கால மறைகிறதும் தெளிவா சொல்லிடுவோம். ஒரு பயமும் இல்லை நமக்கு. ஆனா அந்த கேள்வியே தப்பு. சூரியன் கிழக்கில உதயமும் ஆவறதுல மேற்குல மறையறதும் கிடையாது. அப்போ சூரியன் ஒரு இடத்துல வச்சு அது மையமாக வச்சுக்கிட்டு நில உலகம் சுழலும் போது நமக்கு அது காலை மாலையாக சூரியன் உதயமாகி மறைவது போல இருக்கு. இதுல தன்னைத்தானே சுழலுது அப்படின்னா, அப்போ சூரியன் ஒரு இடத்துல மையமா வச்சுட்டு இந்த நில உலகம் சுழலுது. சுழல்றதுனால நமக்கு இந்த இரவு பகல் வருது, காலை மாலை வருது. இப்படி தன்னைத்தானே சுத்திக்கிறத மட்டும் இல்லாம சூரியனும் சுத்தி வருது. இப்படி 9 கோள்களும் சுத்தி வருது. இந்த 9 கோள்களும் சேர்ந்து அது எல்லாம் ஒரு சுற்றுவட்ட பாதையில சுத்துது. 365 நாள் லீஃப் ஆண்டு வருதுன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 28 நாள் இருக்கிற பிப்ரவரி மாசம் 29 நாள் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கால் நாள் கூட மிஸ் ஆகாம அது சுத்திட்டு வருது அப்படின்னா அப்போ எவ்வளவு ப்ரிசிஷன் இருக்கும், அதுக்கு எவ்வளவு ரெகுலாரிட்டி இருக்கும். அவ்வளவு பர்ஃபெக்டா வந்து இயக்கக்கூடியது அந்த சர்வ வல்லமை. சரி, கோள்களை இயக்குறதுல மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, அந்த கோள்கள்ல ஒரு கோள் வந்து இந்த சூரியன் குடும்பத்துல நில உலகம் இருக்குன்னா, நில உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் இந்த பிரபஞ்சத்துல எப்படி ஒரு சீரான இயக்கம் இருக்கோ அதே போல இயக்கத்தை அணுக்குள்ளாரையும் நிகழ்த்துது. அதுதான் அந்த பேரறிவுங்கிறது எல்லாத்துக்குள்ளாரையும் நிரம்பி அது ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத வந்து இந்த முதல் 2 வார்த்தை வந்து சர்வ வல்லமை இருக்கு, சர்வம் அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுக்குறாரு. அது வந்து இப்ப நம்ம இறைவன்னு சொல்றோம். ஆக்சுவலா அவர் மகரிஷி பயன்படுத்தி தெய்வம் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காரு. இந்த தெய்வம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம சம்ஸ்கிருதத்துல பார்க்கும்போது தேவா, தேவி அந்த மாதிரி வார்த்தையில இருந்து இது இணங்கி பார்க்கும்போது தெய்வ அப்படின்னு வருது. இந்த தெய்வ அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் டிவைனே அப்படிங்கிற வார்த்தையே டிவைன் கடவுள் அப்படிங்கிறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். அதுதான் இறைவன் அப்படிங்கறத நம்ம வச்சிருக்கோம். இறைவனுங்கிறது நமக்கு வந்து இப்போ புரிந்து கொள்வதற்காக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக வச்சிருக்கோம். இந்த பாடல் முடியும் போது அதை பத்தி ஒரு தெளிவு வரும். இந்த 2 வார்த்தையை பயன்படுத்தி இது வந்து எல்லாம் வல்ல தெய்வம் அது. இது எங்கும் உள்ளது நீக்கமற அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு கேள்விதான். எங்க இருக்குது அப்படின்னு கேட்கறத விட எங்க இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது இல்லாத இடம் ஒண்ணு கிடையாது. இது இல்லாத இடம் உண்டு அப்படின்னா அப்ப எல்லா இடத்துலயும் இருக்குன்னா அந்த இடத்துக்குள்ளதான் நம்ம உட்கார்ந்துருக்கணும். இப்ப நாம எங்க உட்கார்ந்துருக்கோம்? வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கோமா, தெய்வத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கோமா? எல்லாம் உள்ள தெய்வம் வந்து எங்கும் உள்ளது நீக்க வரேன்னா நாம வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கோமா, தெய்வத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கோம்னா தெய்வத்துக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கோம். அப்ப வீடு முழுக்கும் தெய்வம் இருக்கு. இப்போதைக்கு இந்த கருத்தை வச்சுக்கோங்க, இன்னும் போக போக புரியும். இதை வந்து சொல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இப்ப நான் பேசுற சப்தம் உங்களுக்கு கேக்குது. இந்த மாதிரி சப்தங்களால கேட்டு இந்த அதை கேட்டு நீங்க வந்து நம்பணும்னு கிடையாது. இதை நீங்க சுயமா சிந்தனை பண்ணி இதை நீங்க வந்து தெளிவு பெறணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இதுக்கு தெளிவு அப்படிங்கிறது இப்ப நான் எவ்வளவுதான் பேசினாலும் இது ஒவ்வொருத்தருடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி இது வெவ்வேறு விதமா டவுன்லோட் ஆகும். இதை வந்து இந்த வார்த்தைக்கு வந்து இணையான ஒரு பாடல் வந்து தாய்மானார் பாடலிருந்து எடுத்தோம்னா, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது அப்படின்னு கேள்வி கேட்பார். அப்போ அங்கு இங்குன்னு எங்கேயும் பேதம் கிடையாது. அப்படி பிரிச்சு பார்க்கணும். கடவுள் அங்க இருக்காரு இங்க இருக்காருன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லவே முடியாது. அப்படி எனாதபடி எல்லா இடத்துலயும் பிரகாசமாய் இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இடத்துல பிரகாசம்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா வேதாத்திரி மகரிஷி அதை வந்து சுத்த வெளி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சுத்த வெளி அப்படிங்கிறதும் பிரகாசம்ங்கிறது ஒண்ணுதான். அருள் பிரகாச வள்ளலார் சுவாமிகளும் வந்து அவங்க அது அருட்பெரும் ஜோதின்னு சொல்லுவாங்க. இது வந்து அனந்தம் அப்படின்னா அந்தம்னா முடிவு. அப்படி முடிவே இல்லாத பூர்த்தியாகி முழுமையாக பூரணமாக சர்வமாக இருக்கக்கூடியது. இது அருளோடு இருக்கக்கூடியது, இது நிறைந்தது இருக்கக்கூடியது என்று அவர் சொல்றாரு. அப்பேற்பட்டதை வந்து மன வாக்கினில் தட்டாமல் நிற்கக்கூடியது. அப்படின்னா மனதினுடைய சிந்தனையில இது முழுமையாக வந்து நிற்காது. வாக்கு அப்படின்னு சொல்லணும்னா இப்ப நம்ம சொல்றோமே அந்த சொல்லு வார்த்தை, இந்த வாக்குல 2 விதம் இருக்கு.
வாய் விட்டு பேசுற சப்தம் உங்க காதுல கேக்குதே, அதுக்கு ஸ்தூலமான வாக்குன்னு பேரு. இன்னொன்னு சூக்ஷ்மமான வாக்கு இருக்கு. இப்ப நீங்க பேசாம இருந்தாலும் கூட நீங்க வந்து உங்க உங்க உதடுகள் அசையல, ஆனா உங்களுக்குள்ளார வார்த்தைகள் வடிவம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. நான் பேசுறதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணுவீங்க, நான் ஏதோ கேள்வி கேட்டா அதுக்கு ரிப்ளை பண்ணுவீங்க. வாய் திறந்து இல்லை, வாய்க்குள்ளாரையும் வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு வாக்குன்னு தான் பேரு. அந்த வார்த்தை எங்கிருந்து வந்திருக்குன்னு பாருங்க. எண்ணத்தால உருவானது. அப்ப அந்த எண்ணம் எங்கிருந்து வருது? உள்ளார இருந்தே உதயமாகுது. அந்த உதயமாகறதுல கூட அது வந்து சிக்காதது அது. ஏன்னா அந்த வாக்குக்கு தட்டுப்பட்டுருச்சுன்னா இறைவன் இதுதான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். அதுக்கு தான் நம்ம பிரயத்தனம் போடணும், எஃபோர்ட் போடணும், அதுக்கு சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. அது சுயமாய் சிந்தித்தே அப்படிங்கிறது வந்து, இந்த சுய அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து தமிழ் வேர்டு. சான்ஸ்கிரிட் வேர்டு ஸ்வ அப்படின்னு பேரு. ஸ்வ அப்படிங்கிறது தன்னுடைய ரூபத்துக்கு, நம்ம இப்ப உருவமா இருக்கோம் இல்லையா, இதுக்கு ஸ்வமாக இருக்கக்கூடியது, உள்ளார ஆதாரமா இருக்கக்கூடியது எதுவோ அதுதான். அது வந்து நம்ம ஆன்மான்னு சொல்லுவோம் அல்லது ஆத்மான்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அந்த ஆன்மாவை பத்தி விசாரணை பண்ணணும். இதை வந்து தெளிவா கொடுக்கக்கூடிய ஒரு உபனிஷத்துக்களும் ரமண மகரிஷி நான்யார் விசாரணையில இந்த ஆத்ம விசாரணை பத்தி சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு இருந்த உபனிஷத்துக்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதை பத்தி தான் நம்முடைய விசாரணை இருக்கு. வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். இந்த ஒரு வார்த்தை பாருங்க. வல்லாய் எல்லா வல்லமையும் உடையவன், இந்த உடல்ல வந்து இயக்கமா இருக்கிறது அவன்தான். இப்ப உடல்ல இயக்கமா இருக்கிறதும் அவன்தான், உடலை இயக்கிறதும் அவன்தான். அப்போ உடல் இயங்குறதுக்கு எது காரணமா இருக்கோ அதுதான் அந்த இறைவன் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு தெரியும், இப்ப இறைவன் நமக்குள்ளார இருக்கிறானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு டெட் பாடியை கம்பேர் பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு டெட் பாடியை பார்த்து அது டெட் பாடி அப்படின்னு நாம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு அதுல இல்லை, நமக்குள்ள அது இருக்கு. அதான் வித்தியாசம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு அது புரிதல் உருவாயிடுச்சுன்னா ஆஹ் நமக்குள்ளார வந்து இறைவன் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இதுல வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். அப்ப வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு, உயிர்னு ஒண்ணு இருக்கு, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே இறைவனுடைய பகுதியாக இருக்கு. வாழ்வுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, பிறப்பு இறப்பு இடைப்பட்ட காலங்களில் நம்ம வாழ்நாள்னு சொல்லுவோம். அப்ப வாழ்வுங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதுக்கு எதிர்ப்பதம் போட்டீங்கன்னா தாழ்வு அப்படின்னு வரும். தாழ்வுக்கு எதிர்ப்பதம் போட்டீங்கன்னா உயர்வுன்னு வரும். அப்ப வாழ்வு ஈக்குவல் டு உயர்வு அப்படின்னு எடுத்துக்கணும் அதுக்கு மீனிங். அப்போ ஒரு வாழ்வு அப்படின்னா நாலு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அது உயர்ந்துகிட்டே போறது. அப்படி வாழ்நாள் வந்து நமக்கு நீடிக்கக்கூடியது. அந்த வாழ்வில் உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே என்னன்னா அந்த உயிர் இருக்கணும். இந்த உயிர் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா இங்க வாழ்வு அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம போயிடும். அப்ப அந்த உயிருக்குள்ளார ஆதாரமா இருக்கிறது எப்படின்னா அந்த அறிவு. இப்ப உயிர் இருந்தாதான் நமக்குள்ளார இந்த உடல் வந்து ஸ்டேபிள் இருக்கும். இல்லைன்னா இந்த உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உடல் இல்லைன்னா உடல்ல வந்து உயிர் இல்லைன்னு சொன்னா இந்த உடம்புல தன்னைத்தானே செல்கள் வந்து புதுப்பித்து கொள்ளாது. நம்மளால சர்வே பண்ண முடியாது. நம்ம எதுவுமே இந்த உடம்பை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உடம்புக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது அந்த உயிர். அதுல எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அந்த இறைவனுடைய அந்த பேரறிவு தான் நம்ம உடம்புக்குள்ள இயங்குது. இந்த அறிவை நாம நினைக்கிற அறிவு, சிந்தனை பண்ற அறிவெல்லாம் மூளையில இருக்கக்கூடிய, நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய அறிவுக்கும் உள்ளார இருக்கிற அறிவுக்கும் கொஞ்ச தான் சம்பந்தம் இருக்கு, முழுமை கிடையாது. நிறைய உயிரினங்கள் மூளையே இல்லாத உயிரினங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் அறிவு இருக்கு இல்லையான்னு யோசிக்கணும். ஒண்ணும் இல்லை. ஒரு வாழை மரம் இருக்கு, அந்த வாழை மரத்துல இலை விடுது. அந்த இலையில நீங்க சாப்பாடுலாம் போட்டு சாப்பிடும்போது அந்த வாழை இலை கிட்ட கேளுங்க, உனக்கு எங்கிருந்து வந்தது இந்த அறிவு? யாரு சொல்லி கொடுத்து இப்படி ஒரு தண்டை வச்சு நடுவுல சின்ன சின்ன நார்களை கோத்து இந்த மாதிரி கைக்கு இதமா பதமா வந்து விரல்கள் நுனியில அழகா படுற அளவுக்கு இந்த இலையெல்லாம் வடிவமைச்சிருக்கீங்க? இது யாருடைய அறிவு? எந்த மூளை சொல்லி நீ இதுல இந்த மாதிரி பண்ண? இந்த இலையை வைத்து நீ இந்த வெறும் வெட்ட வெளியில வெறும் எம்டி ஸ்பேஸ்ல வந்து நீ கையேந்தி நின்று நீ எங்க இருந்து இந்த கனிக்கு தேவையான வாழைப்பழத்துக்கான சோர்ஸ் எல்லாம் நீ எங்க இருந்து ரெடி பண்ணி
கொண்டு போய் நீ தண்டுல சேர்த்து வச்சு திருப்பி அங்கிருந்து எடுத்துட்டு வந்து காயா வச்சு இதை பழமாக்கி எப்படி நீ உருவாக்குன அப்படின்னு அந்த அறிவு வந்து அந்த இலைக்கு இருக்கு. அது கேளுங்க அந்த அறிவு சொல்லுதான்ட்டு. அப்ப அதுக்கு மூளை இல்லைல்ல. அப்போ ஒரு தாவரம்ல இருந்து பார்த்தோம்னா தாவரத்துக்கெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அது உயிர் இருக்கு, ஆனா அதுல மூளை இருக்கான்னா மூளைன்னு ஒண்ணு கிடையாது. மூளை இல்லாத தாவரம் ஏதாவது ஒரு தாவரம் அதுல இருந்து மாத்தி வேற காயை விட சொல்லுங்க, விடாது. அதாவது அதுக்கான தர்மத்தை கரெக்டா கடைபிடிக்குதுன்னா அதுக்கு அதுக்கு பேர் என்ன? அதுதான் அறிவு அப்படிங்கிறது. அப்போ ஒரு வாழ்வியல் உயிரியல் அப்படிங்கிறது வந்து வாழ்வியலுங்கிறது எல்லா உயிரினங்களுக்குள்ளாரும் அறிவாக இருக்கக்கூடியது இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. எல்லாருக்குள்ளாரும் அறிவாக ஒளியாக இருக்கு. அந்த ஒளி அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஜோதி அப்படின்னு பயன்படுத்துறோம். இதுல இந்த இறைவனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரி எழுதியிருக்காரு. கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம். இந்த உலகத்துல வந்து இங்க படைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே இயற்கை நியதிக்கு உட்பட்டு இறைவன் வந்து படைக்கப்பட்டிருக்கு. இதுல கல்லார் கற்றார் அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தை இருக்கு. இந்த ரெண்டு வார்த்தையில வந்து இயற்கையின் நியதியை தெரிஞ்சுக்கிட்டவங்க, இயற்கை நியதியை வந்து தெரியாதவங்க, அவ்வளவுதான். கல்லார் கற்றார் அப்படின்னா நம்ம படிச்சவங்க படிக்காதவங்க அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா இங்க என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ மனிதனை தவிர எல்லா உயிர்களுக்கும் இயற்கையில என்ன இருக்கோ அதை அப்படியே பயன்படுத்தி, ஆனா நாம ஒரு நாள் பயன்படுத்துற மனிதனுக்கு மட்டும் காலையில தூங்கி எழுந்து நாம பயன்படுத்தின பேஸ்ட், நாம பயன்படுத்தின பிரஷ், யாரோட பிரஷ்ல பல்லு விளக்குனேன்னு கேட்டா என்னோட பிரஷ்ல பல்லு விளக்குனேன். யாரோட பேஸ்ட்டை யூஸ் பண்ணி பல்லு விளக்குனேன்? என்னோட பேஸ்ட்டை போட்டு பல்லு விளக்குனேன். யாரோட சோப்பு போட்டு குளிச்சேன்? என்னோட சோப்பு போட்டு குளிச்சேன். யாரோட டவல்ல நம்மளை துவட்டிக்கிட்டோம்? என்னோட டவல்ல துவட்டிக்கிட்டோம். யாரோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு? என்னோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம். ஆனா நம்ம பயன்படுத்தின பிரஷ் நாம தயாரிச்சது கிடையாது, பேஸ்ட் நாம தயாரிச்சு கிடையாது, சோப்பு நம்மளது கிடையாது. இதெல்லாம் நாம உருவாக்குனதுன்னா இல்லை. அப்ப இது எல்லாமே இயற்கையில அப்படியே கிடைக்குதானாலும் இல்லை. அது எல்லாம் ஏதோ ஒரு வகையில மாடிஃபை பண்ணி நாம யூஸ் பண்றோம். இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம மாத்திருப்போம். ஸோ இந்த இயற்கை சட்டத்துல நம்ம மாடிஃபை பண்ணும்போது அப்ப நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு அறிவு, புத்தி அப்படிங்கிறது ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தி எதற்காக அப்படின்னா, எல்லா உயிர்களும் இயற்கையில பயன்படுத்தி அதனோட வாழ்வை முடிச்சுக்கலாம். இறைவனை உணர்றதுக்கு மட்டும், மனிதனுக்கு மட்டும் இறைவனை உணர்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கெப்பாசிட்டி வந்து இறைவன் கொடுத்திருக்கிறான், அந்த சிந்தனை ஆடுறது. அதுதான் இங்க கல்லார் கற்றார் அப்படிங்கிறது. அவங்க வந்து ஒரு செயல் செஞ்சா என்ன விதமான விலை வரும், ஏன் மனிதன் செயல் செய்ய வேண்டும், எதற்காக அப்படின்னா, இப்ப கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் செயல் உண்டு. கர்மத்தில் இருந்தா செயல் வருது. இப்ப அந்த செயல் கர்மாவை கழிச்சுடுமா அப்படின்னா, அந்த செயல் கண்டிப்பா இன்னொரு விளைவு கொடுத்துக்கிட்டு தான் போகும். அப்போ இங்க செயல்ல இருந்து விளைவு வருது அப்படிங்கறத வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா, இந்த இயற்கை நியதியை பத்தி சட்டத்தை, இயற்கை சட்டத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும், செயலுக்கு என்ன விளைவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விளைவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க இன்ப துன்பங்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கறத வந்து கொடுக்குறாரு. அப்போ இயற்கை சட்டம், இயற்கை நியதியை நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான வழி இருக்குங்கிறத இந்த பாடல் வரி வந்து இங்க சொல்லுது. வல்லாய் அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. இது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியலுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக இந்த வரி இருந்தாலும் கூட இது அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனுடைய இயக்கம்னு ஒண்ணு இருக்கு. அது அணுவுல இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இறைவன் தான். அந்த அணுவெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் நாம் உருவாயிருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும், எல்லா உயிர்களும் அணுவால ஆனதுதான். இந்த அணு அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்தோம்னா எல்லாருக்குமே தெரியும். அணுல வந்து மேல ஒரு செல் இருக்கு. அந்த செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ் இருக்கு. இந்த நியூக்ளியஸ்க்குள்ளார புரோட்டான், நியூட்ரான் இருக்கு. வெளியில எலக்ட்ரான் இருக்கு. இது ஒரு சாதாரண அறிவியல், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுல வெளியில எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ். உள்ளார புரோட்டான் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ்.
நடுவுல எதுக்கு ஒரு நியூட்ரான் அப்படிங்கிறது இருக்கும்? எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை நியூட்ரானும் இருக்கும். இந்த நியூட்ரானுக்கு என்ன வேலை? இந்த நியூட்ரான் இல்லை அப்படின்றோம்னா உள்ள இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ், வெளியே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ், இது ரெண்டும் கரெக்டு தான். வெளியில இருக்கிற எலக்ட்ரான்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல நின்றுட்டு அதெல்லாம் அதை வட்ட பாதையில சுத்தி வருது. ஆனா உள்ள இருக்கிற புரோட்டான் ஒரு இடத்துல நிலையா நிக்கணும், அதுங்கெல்லாம் கூட்டமா இருக்கணும். அந்த புரோட்டான் எவ்வளவு இருக்கோ அந்த அளவு தான் எலக்ட்ரான் வெளியே சுத்த முடியும். அப்போ உள்ளார இருக்கணும்னா அந்த புரோட்டான் ஒண்ணு ஒண்ணு பாசிட்டிவ் சார்ஜ் ஒண்ணு ஒண்ணு சேர்ந்து இருக்க முடியாது. அப்ப இந்த புரோட்டான் ஒண்ணு ஒண்ணு விலகி தள்ளுறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதுனால அது ஒண்ணு ஒண்ணு விலகி போயிடக்கூடாதுன்னு ஒரு நியூக்ளியஸ் கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக நியூட்ரான் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாயிருக்கு. இது மகரிஷி வந்து அணு ஆற்றல்னு சொல்றாரு. இது சாங்கிய பிலாசபில எடுத்தோம்னா இது மூல பிரகிருதி அப்படின்னு எடுப்பாங்க. முக்குணங்கள், 3 குணங்கள். அந்த ரஜஸ் தமஸ் சத்துவம் சொல்லக்கூடியது. ரஜஸ்ங்கிறது இயங்கக்கூடியது, வெளியில சுத்திட்டு வரக்கூடியது. உள்ளார இயங்காம இருக்கக்கூடியது தமஸ். அதெல்லாம் பர்ஃபெக்டா இணைக்கக்கூடியது இந்த சத்துவம்னு சொல்லக்கூடியது, நியூட்ரல் சார்ஜ்ல இருந்து. இத அந்த அணுவாற்றலுங்கிறது இன்னொரு மலரே மலரே சாகும். இறைநிலை உணர்றதுக்காக மகரிஷி எழுதின ஒரு பாடல்ல இதுக்கு ஒரு துணை வரிகளை எடுத்துட்டு வர, ஆதியின் அசைவே பரமாணு. இப்ப இந்த பரமாணு அப்படிங்கறத தான் நம்ம சொல்ற ஒரு சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுதான் இந்த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது பரமாணு. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவுல கூட, இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு அளவுல கூட வேதம் கூறும் ஐம்பூதம், அதாவது பஞ்சபூதங்கள். அது இந்த விண் முதல் மண் வரை வேற ஒண்ணும் இல்லை, எல்லாமே இந்த அணுவோட ஆற்றலோட கூட்டம் தான். அணு அப்படின்னா இங்க ஏதாவது பருப்பொருள் இருக்கான்னா பருப்பொருள்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த எலக்ட்ரான் கூட வெளியே இருக்கிறது சுத்திட்டு வர்றது கூட ஒரு விதமான எனர்ஜி தான். 95% அது வந்து எனர்ஜியா தான் இருக்கு. அதுல ஒரு பருப்பொருள், ஒரு குட்டி பகுதி. அந்த மாதிரி அணுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு சாலிடான பொருள் உருவாகுது. அப்போ எல்லா பொருளையும் பகுதியில் உள்ளார போனா அங்க இறைவன் தான் வந்து அங்க ஆற்றலாக இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த வரிகள் வந்து அறிவியல் பூர்வமா சொல்றது. அவனில் தான் நீ, உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. சோ இறைவன் நாமளும் வெவ்வேறு பிரிக்கவே முடியாது. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இறைவனை எங்க நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, கடவுளை சாமி கும்பிடும் போது பிரிக்கிறோம், கோயில்ல சாமியை வச்சு பிரிக்கிறோம். ஆனா உண்மைதான். ஆனா சாமி கும்பிடும் போது நம்ம எவ்வளவு வால்யூம்ல நம்ம பேசுறோம் அப்படின்னு பார்க்கணும். எத்தனை பாயிண்ட் வால்யூம் வச்சு நம்ம கடவுள்கிட்ட கம்யூனிகேட் பண்றோம். இப்ப நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா ஓரளவுக்கு நான் வந்து வால்யூம்லாம் பேசி சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் பேசணும். நீங்களும் கேட்கறதுக்கு வந்து லிசன் பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு 100%, 70% வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. கோயில சாமி கும்பிடும் போது என்ன வால்யூம் இருக்கும்? அங்க வால்யூமே இருக்காது. நம்ம வாக்கு வந்து மௌனம் வந்து வாய் மூடி இருக்கும். ஆனா உள்ளார எண்ணங்களால கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அந்த எண்ணத்தோடைய சவுண்ட் எவ்வளவு இருக்கும்? இறைவனுக்கும் நமக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இப்போ ஒரு 10 அடி தூரம் இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு சொன்னதானே தெரியும். ஆனா கடவுள்கிட்ட பேசும்போது, கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடும் போது வாய்க்குள்ளாரே பேசுறது எப்படி கடவுளுக்கு தெரியும்? அப்போ கடவுள் எங்க இருந்தா அது கேட்கும்? எவ்வளவு தூரத்துல இருந்தா கேட்கும்? உங்களுடைய எண்ணம், நீங்க நினைக்கிறது அவருக்கு கேட்கும்னா அவர் கேட்கிற டிஸ்டன்ஸ்ல உள்ளார இருக்காரு. அப்ப இறைவன் எங்க இருக்க முடியும்? நமக்கு உள்ளாரதான் இருக்க முடியும். வெளியிலயும் அங்கதான் இருக்கு, உள்ளாரையும் அதுதான் இருக்கு. இறைவன் தான் நாம. இதுல பேதமே இல்லை. இறைவன் வேறு, நான் வேறுங்கிறதே இல்லை. இப்ப இறைவன் வணக்கம் அப்படின்னு சொன்னா, இறைவனை வணங்குறதுன்னா யாரை வணங்குறதா அர்த்தம்? இந்த டெக்னிக்கை வந்து புத்தருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. புத்தம் சரணம் கச்சாமி, புத்தத்திடம் நான் சரணடைய போகிறேன் அப்படின்னு நீ சங்கல்பம் பண்ணாதான் நான் உனக்கு யோகா சொல்லிக் கொடுக்குறேன், மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்குறேன் பாரு. அப்ப எது புத்தம்? புத்தம் என்பது ஞான நிலைக்கு புத்தம்னு பேரு. ஞானத்திடம் சரணடை, நான் உனக்கு சொல்லித்தரேன். எது ஞானம்? நமக்குள்ளார இருக்கு. அப்ப தன்னிடமே தன்னை சரணடைந்து கொள்வதுதான். அதே போலதான் இங்க இறைவனை வணங்குதல் அப்படிங்கிறது வந்து தன்னை தான் வணங்குதல் தான். அப்படி தன்னை பத்தி பாடுற ஒரு பாடல் தான் இந்த இறை வணக்கம் பாடல். நம்மளை பத்தி நாமளே பாடிக்கிறது.
நமக்குள்ளார எப்படி இருக்கு அப்படின்னா இதை நம்ம பார்க்கறது. இதுல அந்த துவைதமும் அத்வைதமும் கலந்து இருக்கிறதுனால நம்ம சில இடங்கள்ல குழம்பிக்கிறோம். சோ அதுல வந்து துவைதம் அத்வைதம்லாம் நம்மளுடைய சிந்தனைக்கு உட்பட்டது. எந்த இடத்துல நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அப்படி நமக்கு அதை நம்ம இருப்போம் அப்படிங்கறத இந்த பாடல் வரிகள் வந்து சொல்லுது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். இதுல நம்ம சாதாரண மொழி வழக்குல பயன்படுத்துற ஒரு வார்த்தை வந்து பெரியவன் சிறியவனை எதை அடிப்படையாக கொண்டு பெரியவங்கன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒண்ணு செல்வந்தர்களை பெரியவர்கள்னு சொல்லலாம், இல்ல வயசானவங்கள பெரியவங்கன்னு சொல்லலாம், இல்ல கல்வி கற்றவர்களை பெரியவர்கள்னு சொல்லலாம். சோ இந்த மூணு வகையில நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம் பெரியவங்களை. ஒருத்தர்கிட்ட பண வசதி இருந்தா அவர் பெரிய ஆளுப்பா, அவர் சொன்னா கேட்கணும், அவரெல்லாம் மதிக்கணும், அவருக்கெல்லாம் சல்யூட் பண்ணணும் அப்படி சொல்லணும். அவர் வந்து வசதி இருக்கு அப்படிங்கிறதுக்காக. இல்லைன்னா வயசாயிடுச்சு அப்படின்னா அவர் வயசானவர், அவர் கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும், அவருக்கு ஏஜ்னு ஒண்ணு இருக்குல்ல, அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படி சொல்லணும். இல்லைன்னா ஒருத்தர் அவர் இவ்வளவு கற்று இருந்திருக்காரு, இவ்வளவு தெளிவு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எவ்வளவு பெரிய ஜேர்னலிஸ்ட் யாரு, எவ்வளவு பெரிய அதிகாரி யாரு ரமண மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்தாலும் பகவான் அப்படியே ஒரு சோஃபால சாஞ்சிட்டு இருந்தாருன்னு அப்படியே இருப்பாராமா, ஒடிச்சு வச்சு குச்சி மாதிரி. யாரும் எந்த இதுவும் கண்டுக்க மாட்டாராம். போற போக்குல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாராம், வந்த வழியே போற வழியே பாருன்ட்டு போவாராம். அவர்தான் அவளோட உபதேசம். வந்த வழியே போறதுக்கான வழியை தேடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எண்ணம் எங்க இருந்து உதயமாகுதோ அது அங்கிருந்தே சிந்தனை பண்ணி எதுல இருந்து வந்துச்சுன்னு உனக்கு ஆத்ம ஞானம் வந்துடும் அப்படிங்கிறது. அப்படி இங்க பெரியவங்க சிறியவங்க அப்படிங்கிற பேதமே கிடையாது. இங்க பெரியவன் சிறியவன் அப்படிங்கிறது இந்த பாடல் வரி என்ன சொல்லுது அப்படின்னா, யாரு செல்ஃப் ரியலைஸ்டா இருக்காங்களோ அவங்க தான் பெரியவங்க. செல்ஃபை ரியலைஸ் ஆகாத எல்லாரும் சிறியவங்க தான். இப்போ செல்ஃப் ரியலைஸ்டு பர்சனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட் அவங்க அக்செப்ட் பண்றாங்க பண்ணல, ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்றதே நமக்கு தெரியாது. அவங்க நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னே எதிர்பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கிட்ட அந்த பேதமே இருக்காது. இப்ப நீங்க செல்ஃப் ரியலைஸ்டு தன்னை உணராத நபர்கிட்ட நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, தலகணத்துல ஆடிட்டு போகுது பாரும்பாங்க. நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா, நீங்க மதிக்கலன்னா, அவங்கள பாராட்டி 4 வார்த்தை பேசல உண்டுன்னா இது தலகணத்துல ஆடுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப சிறியவன் பெரியவன்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, பெரியவங்க எப்பவுமே அவங்க அந்த உணர்ந்த நிலையில் தன்னை உணர்ந்தவங்க வந்து இந்த உலகியல் விஷயங்களால வார்த்தைகளால பாதிக்கப்படாம இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பெரியவங்க. அது இல்லாத வரைக்கும் நம்ம சிறியவர்கள் தான். இதுதான் வள்ளுவனும் அந்த அதிகாரத்துல கொடுத்திருப்பாங்க. பெரியோரை துணை கோடல் சிற்றினம் சேராமை அப்படிங்கறத வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த அதிகாரங்கள்ல இந்த 2 வரி பாடல் வந்து கொடுக்கும். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை முக்தி. சோ எல்லாருக்கும் நமக்கு வந்து தெரியும், அறம் பொருள் இன்பம் வீடு பேர். அந்த வீடு பேருங்கிறத முக்தி. முக்தி தான் இறுதியான நிலை. நம்மளுடைய மனிதனுடைய இறுதியான நிலை என்னன்னா அந்த முக்தி தான். அதை நம்ம ரீச் பண்றதுக்கு மகரிஷி அந்த வார்த்தையை வந்து ரொம்ப கிளியரா கொடுத்திருப்பாரு. எப்ப அறிவு வந்து முழுமை அடையுதோ அதுதான் முக்தி அப்படிங்கிறது. சரி, அறிவுக்கு என்ன முழுமை அடைய வேண்டும்? அறிவு எப்பவும் முழுமையானது தானே அப்படின்னா, அறிவு எப்பொழுதும் முழுமையானது தான். ஆனா அந்த அறிவு நமக்கு ஆவரணமாக கவரப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு. அது வந்து எப்ப நமக்கு அந்த தெளிவு வருதுன்னா, அந்த கர்மாவை வந்து அறியாமையை வந்து நீக்கும் போது அது நமக்கு வந்து முழுமையா வரும். அந்த நிலைதான் முக்தி அப்படிங்கிறது. அது எப்ப அப்படின்னா, இறைவனே நாம அப்படிங்கறத எப்ப நாம வந்து உணர்றோமோ அப்ப இறைவனை உள்ளார இருக்கக்கூடிய இறைவன் தான், நமக்குள்ளார இருக்கக்கூடிய இறைவன் தான், நாமளே தான், ஸ்வரூபம் தான். அது எப்ப நமக்கு கிளியரா தெரியுதோ அப்ப அறிவு முழுமை அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுதான் முக்தி. இப்ப நம்ம வாழும்போது நமக்கு வந்து ரியலைஸ் பண்ணிட்டோம், செல்ஃபை ரியலைஸ் பண்ணிட்டோம், நமக்கு யாரு நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படி உண்டுன்னா ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்துட்டு இருப்போம். அதுதான் ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் இந்த உடம்புக்குன்னு ஒரு காலகட்டங்கள் இருக்கும், அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அந்த உடையும் போது இந்த உடம்பு வந்து இந்த உடம்பை நம்ம விட்டுருவோம். இந்த உடம்பு விடும்போது இந்த தேகத்தில இருந்து நம்ம விடுதலை பெறுவது விதேக முக்தி அப்படிங்கிறது. இது முக்தியிலே 2, 3 வகையா இருக்கு. சோ இந்த மாதிரி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம்.
சோ இந்த அறிந்த இடம்ங்கிற அந்த அவன் நீ அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை வந்து இந்த முக்தி அப்படிங்கிற வார்த்தைங்களை கொஞ்சம் டீப்பான வார்த்தை. அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள். என்ன அப்படின்னா அந்த செல்ஃபை ரியலைஸ் பண்ணும்போது நாம தான் இறைவன் அல்லது நாம தான் அறிவுன்னு உணரும் போது அங்க நான் அப்படிங்கிறது ஒண்ணு அழிஞ்சு போயிருக்கும். இந்த நான் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிருக்கும் எப்படின்னா இப்ப நான் ஒரு அபிப்பிராயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க, அந்த நானே இருக்காது, அது முழுமையா அழிஞ்சு போயிருக்கும். இந்த நானுங்கிறதுலதான் எனதுங்கிற கர்மா, அறியாமை, வினைப்பதிவு எல்லாம் ஒட்டி கிடக்குது. இந்த விசாரணையில் நானுங்கிறது அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஆதாரம் இல்லாம அது முழுமையாக அந்த ஸ்வரூபத்துல போய் ஒடுங்கி போயிரும். அப்ப இந்த மாதிரி பேதம்லாம் இருக்காது. அப்பேற்பட்ட இடம் தான் இந்த அறிவு முழுமை, அது முக்தி அப்படிங்கிறது. சோ இதுல வந்து இந்த பாடலை இப்ப நீங்க ஒரு தடவை பாருங்க, இது எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ முடிஞ்சதுன்னா அப்படியே கொஞ்சம் நீங்க மியூட்லயே இருக்கட்டும், ஆனா கூடவே சேர்ந்து பாடுங்க. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எங்கும் உள்ளது நீக்கமற. வாழ்க வளமுடன். ஸோ இந்த பாடலை நீங்க வகுப்புகள் எடுக்கும் போது பாடுங்க. நீங்க பாட பாட அது ஏதோ உங்களுக்கு ஒரு புரிதலை உருவாக்கும். அது உங்களுக்குள்ளார வந்து, ஏன்னா தனக்குள்ள இருக்கிற தன்னையே நாம வந்து ஒரு வார்த்தைகளாக படிக்கும் போது தன்னுடைய ஸ்வரூபம், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்ம நிலை, நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலையை தான் நாமளே வந்து வணங்குறோம். தன்னைத்தான் வணங்கும் போது தன்னுள்ளார இருந்து ஒரு விளைவு உண்டாகும். அந்த விளைவே நமக்கு வந்து அந்த இறைவனை உணர்றதுக்கான வழியாக அமையும். இதை நீங்க பயன்படுத்தி இந்த பாடல்ல இருந்து உயர்வுன்னு ஒண்ணு உருவானா அதுவே குருவோட அருளாக எடுத்துக்கலாம். இந்த பாடல் வரிகள்ல நான் சொன்னது போக உங்களுக்கு ஏதாவது சிந்தனையில ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கேட்கலாம். இல்ல இந்த பாடலுடைய வகுப்பு இன்னைக்கு எடுத்தது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா அதோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ஃபர்தரா இது போல பாடல்கள், மகரிஷியோட பாடல்கள், எண்ணற்ற பாடல்கள், 1800க்கும் மேலான பாடல்கள் இருக்கு. அதை பத்தின ஏதாவது டவுட்னாலும் உங்களுக்கு சொல்றதுக்கு அதெல்லாம் உதவியா இருக்கும். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம், இல்ல நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம், இல்ல சஜஷன் கொடுக்கலாம். ஃபர்தரா இதை வந்து நம்ம ஃபியூச்சர்ல எப்படி கொண்டு போலாங்கிறது உங்களுடைய அறிவுறுத்தல்கள் வரவேற்கப்படுகிறது. வாழ்க வளமுடன். சார் இந்த ரெக்கார்டிங் கிளாஸ் எங்களுக்கு மறுபடி வருமா சார்? மாலதிமா வாழ்க முடியுமா? ஐயா வாழ்க வளமுடன். மாலதி மேம் இதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோங்க மேம், இது வரும் உங்களுக்கு. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வேற யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாங்க.
ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வணக்கம் மேடம். வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. நீங்க இப்போ இந்த கிளாஸ் எடுத்திருக்கீங்க இல்லைங்கய்யா, இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இப்படி அடிக்கடி எடுப்பீங்களா இல்ல இந்த ஒரு டைம் தானே? உங்களுடைய வரவேற்புக்கு தகுந்த மாதிரிங்கம்மா. அப்படிங்க. இப்போ இது வந்து பெய்டா இல்ல ஃப்ரீ தானேங்க? ஃப்ரீ தாங்கம்மா. அப்ப நான் இந்த அடிக்க டெய்லியே எடுக்கிற மாதிரி இல்ல வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி? ஓகேங்கம்மா, வார வாரம் எடுத்துடலாம். ஆமாங்க. ஏன்னா எடுத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த இப்போ முக்தியை பத்தி சொன்னீங்க, இன்னும் நிறைய இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குங்க ஐயா. ஏன்னா நம்ம இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க வளமுடன்ங்கம்மா. ஆர்வம் இருந்தால் போதும், தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தால் போதும். இந்த அணுக்களை பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா. அணுக்கள் வந்து அப்புறம் இன்னொரு சந்தேகம், இப்போ நம்ம இந்த அணுக்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைங்கய்யா. அப்போ வந்து அவங்களும் வந்து அந்த அணுவை பிளந்து அந்த ஒளியை இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப மனித உடம்புக்குள்ள இருக்க செல்கள்லயும் அந்த அணுவை உடைச்சா அந்த ஒளி உள்ளதானங்கய்யா இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அவங்க ஏன் வந்து ஞானம் அடையல? அவங்க ஏன் சித்தர்கள் ஆகல? அப்ப சயின்டிஸ்டுங்க சயின்டிஸ்ட் வந்து இன்னும் சயின்டிஸ்டால என்ன முடியல அப்படின்னா, ஒரு அணு ஒரு எலக்ட்ரான் வெளியில சுத்துது அப்படிங்கிறதுல அதுல நிறைய வேறுபாடுகள் உண்டு. எலக்ட்ரான் வெளியில சுத்துதுங்கிறது ஒண்ணு இருக்கு, அது வந்து எலக்ட்ரான் கிளவுடுன்னு சொல்லுவாங்க. அந்த சுற்றுவட்ட பாதையில சுத்துது அப்படிங்கிறதுல விஞ்ஞானத்தில் இன்னும் நிறைய குழப்பங்கள் இருக்கு. எலக்ட்ரான் இருக்கு, சுத்துதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அது ஏன் சுத்துதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ வந்து எலக்ட்ரான் சுத்துது கரெக்டு தான், புரோட்டான் நடுவுல இருக்கு, வெளியே எலக்ட்ரான் சுத்துது, ஏன் இது வெளியில சுத்துதுங்கிறதுக்கு சுத்துதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது யாரோட பேச்சை கேட்டு சுத்துது, யாரோட பேச்சை கேட்டு நடுவுல வந்து எலக்ட்ரான் புரோட்டான் வந்து உட்காந்துருக்கு, அதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம கிட்ட பதில் இல்லை. அங்கதான் ஞானிகள் வந்து அது அவங்களுக்குள்ள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஞ்ஞானிகளுக்கு இது வந்து தனக்குள்ளார உதயமாகுது. எல்லா கண்டுபிடிப்புகளும் தனக்குள்ளார இருக்கிறது வரக்கூடியது தான், அவங்களுக்குள்ளார உதயமாகுது, அவங்க சித்தர்கள் தான் இருக்குது. இந்த அறிவியலை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுதோ அதெல்லாம் அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்படுது. அவர்கள் ஞானிகள் வந்து இந்த விண் என்ற ஒரு சக்தி, பஞ்சபூத தத்துவங்கள்ல 5வது தத்துவமாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று விண் அப்படிங்கிறதுல இந்த விண் என்ற தத்துவத்தை யாருக்கெல்லாம் ஞானமாக இருக்கோ அவங்களை விஞ்ஞானிகள்னு சொல்றோம். அவங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடிப்புகள் தான் இப்ப நம்ம ஜூம்ல பேசிட்டு இருக்கிறதுனா உள்பட. அது மாதிரி. ஆனா இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. இதுக்கெல்லாம் ஆழ்ந்த காரணத்துல அவங்க போயிட்டு அமைதியாயிடுவாங்க. அது என்ன அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, சொல்ல முடியல, வார்த்தைகளுக்கு உட்பட. அதுதான் தாய்மானவர் சொல்லியிருப்பாரு, மன வாக்கிற்கு எட்டாதது அது அப்படின்னு சொல்லிட்டு. உபனிஷத்துக்கெல்லாம் அதான் சொல்லுவோம். இப்ப சித்தர்கள் ஞானிகள்லாம் வந்து இப்ப நீங்க சொல்ற சயின்டிஸ்டுங்கள்லாம் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண முடியாதனாலதான் அவங்க அப்படி நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளாரையும் அந்த சித்த தெளிவு இருக்கும். இன்னைக்கு அறிவியலாளர்கள் எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள அந்த தெளிவு இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய ராக்கெட் விடுற நம்மளுடைய இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா நம்மளுடைய சாங்கிய பிலாசபி, கணாத முனி, இவங்க சொன்ன வைசேடிக கொள்கைகளை எடுத்து தான் படிச்சிருக்காங்க, சத்தர்சனங்கள்ல தான் படிச்சிருக்காங்க. அங்கிருந்து தான் எப்படி வந்து உருவானது. இப்ப நாம சொல்றோம் அணு ஆற்றல் இங்க 3ன்னு சொல்றோம், எலக்ட்ரான் புரோட்டான். ஆனா அவர் வந்து முக்குணங்கள் இருக்கு, அது அவ்யக்தம், அன்மேனிஃபெஸ்டட், அது யாராலும் உருவாக்கப்படல. இந்த எலக்ட்ரான் புரோட்டான் அப்படிங்கறதெல்லாம் வந்து மனிதன் எப்படி ஒண்ணுல இருந்து ஒண்ணு உருவாகல, அது ஏற்கனவே இருந்தது அப்படின்ட்டு. அப்படி ஒண்ணு இருந்தது வந்து இருந்தது அப்படிங்கிறதுக்கும் வேதாத்திரி மகரிஷி வந்து விளக்கம் எழுதியிருப்பாரு, தன்மாற்ற கொள்கை வந்து எழுதியிருப்பாரு. தன்னைத்தானே இறைவெளியே சூழ்ந்தளத்தி, அதுக்கு வந்து ஒரு பிரமணியான பாடல் இருக்கு. அந்த பாடல் எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு வந்து எப்படி அந்த எலக்ட்ரான் புரோட்டான் எனர்ஜி எப்படி ஒன்னா சேர்ந்தது, அதுல இருந்து எப்படி வந்து நாம வந்திருக்கிறோங்கிற வரைக்கும் விளக்கம் கொடுத்துருக்கேன். அந்த பாடல் இருக்கு, அதுவும் ஒரு வாரம் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி. நானும் அதுதான் கேட்கலான்னு வந்தேன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ராஜ்குமார் ஐயா வாழ்க வளமுடன். அம்மாக்கும் வாழ்க வளமுடன். என்னன்னா எங்களுக்கு வந்து இது மாதிரி நிறைய பாடல்கள், வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட பாடல்கள் நிறைய வந்து நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஐயா.
நிச்சயமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் sir. நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நல்ல எக்ஸ்பிளனேஷன். எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது பாடல்களை பத்தி, பட் இது ஒரு பாட்டு மட்டும்தான் எனக்கு தெரியும் சார். ஆனா ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. அதுலயே அவரு எவ்வளவு அழகா மொத்தத்தையும் ஒரே ஒரு கான்செப்ட்லயே கொடுத்துட்ட மாதிரி இருக்கும் எனக்கு. ஆஹ் அதாவது நீங்க சொல்ற அந்த விளக்கம் மொத்தமே நம்ம படிச்சோங்க இல்லையா, யோக சூத்ரா அது இது என்ன படிச்சாலும் எல்லாத்தோடைய ஒரு எசன்ஸ் வந்து ஒரே விஷயத்துல ஒரு பாட்டுல கொடுத்த மாதிரி என்னோட ஆஹ் புரிதல். உண்மைதாங்கம்மா. அது பின்னாடி இப்ப வந்து எல்லாம் வல்ல தெய்வம்ங்கிறதே வந்து அதுல நமக்கு சூத்திரம் எல்லாம் இருக்கு. கொஞ்ச நாள் போச்சுன்னா நீங்க எடுத்து போட்டு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஈஸ்வரங்கிறது வந்து கிளேச கர்மங்கள் வினைப்பதிவு இல்லாதது. அது வந்து சர்வஜ்ஞன் அப்படிங்கறதெல்லாம் அந்த சூத்திரங்கள் ஈஸ்வரோட குவாலிட்டி இருக்கு இல்லையா, அது எல்லாமே தான் இங்க இறைவனுடைய அது சூத்திரங்கள் எடுத்தீங்கனாலும் அப்படி கம்பேர் பண்ணி இங்க எடுத்துக்கலாம். அது வந்து சர்வஜ்ஞம், சர்வஜானம், சர்வ வல்லமை, அது எல்லாமே சர்வ வல்லமையும் இருக்கு, சர்வ ஞானமும் இருக்கு. அதெல்லாம் இருந்துதான் இது இயக்குது அப்படிங்கிறது அது எல்லாமே நமக்கும் உண்டு. அந்த சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் எப்பொழுது வரும்னா சமாதியில வரும். அந்த சமாதியில அப்படி சர்வ வல்லமை வந்ததுக்கு அப்புறம் கூட அது வந்து தத்வைராகியாத் அபி தோச பீஜக்ஷய கைவல்யம், கைவல்யத்துக்கு டெபினேஷன் எழுதியிருப்பாங்க. அது இங்க முக்தின்னு அவர் எழுதியிருப்பாரு. அப்போ நம்மகிட்ட அந்த சர்வ வல்லமை ஞானம் வந்த பிறகு அதிலிருந்து உங்களுக்கு பற்று நீங்கணும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அது இங்க மகரிஷி தமிழ் எழுதியிருப்பாரு. அது இன்னும் இதை பத்தி பேசுனா நாட்கள் பல ஓடும். நமக்கு ஒரு சிம்பிளா இதை பத்தி ஒரு பாடல் இருக்கு, இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை பத்தி ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்குள்ளார, இதை பற்றி ஒரு ஒரு ஈடுபாடு வரணும் இந்த பாடலுக்குள்ளார, அது வேலையை செய்யும். அவ்வளவுதான். அதுக்காக அறிமுகப்படுத்தினேன். வாழ்க வளர்ந்தம்மா. நிஜமா பேசுங்கம்மா. நீங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஐயா, இது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குற ஒரு இது. நம்ம அதுல வந்து புரிதல் வந்து யூஸ் பண்ணதான் நம்மளுக்கு ஆழ்ந்து அந்த சிந்தனை வந்து நம்மளுக்கு வரும். இது மாதிரி பல பாடல்கள் வந்து ஐயா எழுதியிருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து அது ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். கண்டிப்பா எவ்ரி வீக் நாங்க வந்து மறக்காம வருவோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வேற யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா. ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. மீண்டும் இணைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் என் பேர் ராமு. நான் அந்த பிஜி டிப்ளமோ மேல்நிலை உயராய்வு பண்ணியிருந்தேன். அப்போ நம்ம மீட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி ஐயா. மீண்டும் நம்ம தொடரலாம். நன்றி. ஐயா பேருங்க ஐயா? என் பேர் ராமு ஐயா. ராமு. ஓகே ஓகேங்க. நான் கராத்தே மாஸ்டர்னு அதான் அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம உலகத்தமிழ் ஆராய்ச்சி பிஜி டிப்ளமோ திருமந்திரத்தை பார்த்துருக்கோம். திருமந்திரம். ஆமா ஆமையா. அதுலதான் மேல்நிலை உயராய்வு மனித திறன் மேம்பாடுன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டோம். அவங்க மேம் வந்து இங்க எஸ்ஆர்எம் மாறுறதுல அது இன்னும் நமக்கு அந்த இது அப்படி கண்டினியூட்டி போச்சு. ஆனா டிசிஎஸ் சப்மிட் பண்ணிட்டேன். அந்த மேல்நிலை உயர அறிஞர் பேரறிஞர் கொடுத்தாங்களே அதுக்கானது. இது உங்களுடைய இது எல்லாமே நான் அப்படியே கண்டினியூ ஃபாலோ பண்றேன். ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் இணையறோம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க. சார் வணக்கம் சார். நான் ஜீவகுமாரி பேசுறேன். சார் ரொம்ப நாள் கழிச்சு உங்க கூட நேத்து கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஏதோ ஒரு மாதிரி மிஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. கரெக்டா அதுக்கப்புறம் அந்த லிங்க் வருது. ரொம்ப அதுல எனக்கு சந்தோஷம் சார். ஏன்னா திருப்பி ஏதாவது கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்கலான்ட்டு தான் முந்தா நாளா என்னமோ ஃபோன் பண்ணேன். அதுக்கு கரெக்டா அன்னைக்கு ஈவினிங்கோ ஏதோ லிங்க் வருது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்ககிட்ட நாங்க வாங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த டச்லயே இருந்தா அந்த தேடுதல் அந்த இது அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணி விடுற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாழ்க வளம். நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வளமுடன்மா. பவானிம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புத்தகங்கள் ஆச்சு நிக்கிதா சிதாயம் பண்ற மாதிரி வந்திருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க வாய்ஸ் கேட்ட உடனே. ஒவ்வொரு தடவை கேட்கும் போது நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு அப்பதான் புதுசா கேட்கற மாதிரி தான் இருக்கு. நன்றிங்க ஐயா. ஐயா ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், திருமந்திர வகுப்பு கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. நாங்க வந்து ஜாயின்
பண்ணிடலாங்கம்மா. திருமந்திரம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஆர்வம் இல்லை. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ராஜ்குமார் ஐயா கேட்டாரு. யாரும் அவ்வளோவா ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியலங்க. ஏன் ஆர்வம் இருந்தா நாம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் தான் ஐயா கேட்டுட்டு இருந்தேன். ஐயா கிட்ட நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். ஓகே ஓகே. வகுப்பு ஆரம்பிச்சீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம். எனக்கு அது முழுமையா வந்து உங்ககிட்ட கத்துக்கும் போது அது இன்னும் புரிதல் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றது ஒரு இது. அது இறைநிலை வந்து கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூங்க ஐயா. படிக்கலாம். பவானி அம்மாலும் பாருங்க, என்னோட கிளாஸ்மேட். ஃபர்ஸ்ட் YCB level 3 நானும் அம்மாவும் ஒரே பேட்ச்ல எக்ஸாம். நீங்க எல்லாம் எப்படி எழுதுனீங்களா? அப்படி நானும் அம்மாவும் ஒரு பேட்ச்ல எக்ஸாம் எழுதணும். அதுதான் என்ன YCB-ல பாஸ் பண்ண வச்சது. அந்த வைப்ரேஷன்ல நானும் பாஸ் ஆகி ஓடி வந்துட்டேன் வெளியே. வாழ்க வளமுடன் ஐயா. ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன். நம்ம முடிச்சுக்கலாங்க ஐயா. இறுதியாக உலக நல வாழ்த்து ஐயா. உலக நல வாழ்த்துங்க ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாருமே நான் உலக நல வாழ்த்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஜஸ்ட் அதை நீங்க அப்படியே கூடவே நீங்க பாடலாம். அதுவுமே வந்து ஒரு உலக நலனுக்காக பாடக்கூடிய ஒரு பாடல் தான். ட்ரை பண்ணுவேன், அப்படியே கூடவே சேர்ந்து பாட ட்ரை பண்ணுவேன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாச்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாக்கட்டும். வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்க வளமுடன். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி அவர்களோட தத்துவங்களை நம்ம தொடர்ந்து சிந்திக்க போறோங்க. ஐயா வந்து இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சு வச்சிட்டாங்க. அடுத்து வந்து ராஜமம்மா பேசன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னும் நம்ம பொறுப்பாசிரியர்கள் செந்தாமரை செல்வி அவங்க எல்லாம் இன்னும் நிறைய பேர் பேசுறன்னு நல்லா சொல்லிருக்காங்க. சோ நம்ம மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஓகேங்க. ஃப்ரைடே தாங்க மேம். ஃப்ரைடே 8 to 9 தான்.